ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கேரட் சாதம். அதாவது ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கும் ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கும் இதை செய்து கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி இது கூட முட்டை மசாலா அதுவும் வித்தியாசமாக செய்திருக்கேன். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு அரிசி எடுத்து சாதம் வடித்து வச்சுருக்கேன். உதிரியாக வடித்து வச்சுக்கிடுங்க. நல்லா ஆற வச்சு எடுக்கணும். இது 200 கிராம் அரிசி இருக்கும். நல்ல விதையாட்டம் இருக்க வேண்டாம், நல்ல குழைவாட்டம் இருக்க வேண்டாம், மிதமாக இருக்கணும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு காய்ச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டு காய்ச்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 2 கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டு. இதில் ஒரு 6 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். இவ்வளையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த பூண்டோட பச்சை வாசனை போகணும். பூண்டு அதிகமாக போட்டாலும் நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல பச்சை வாசனை போயிடணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இந்த கேரட் சாதம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டு. பாருங்கள், இப்படி நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா அதுவும் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வரணும். பாருங்கள், உங்களுக்கு பொடியாக கட் பண்ணோன்னா கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. குழந்தைகள் இப்படி பெருசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் பொடிசாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக ஜீரகப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா இவ்வளையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு வதக்கி விட்டுட்டு இதில் நான் 2 பெரிய கேரட்டு பொடியாக துருவி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக இல்லை, பெரிய கண்ணுள்ள இதில் துருவி எடுத்துருங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கூட உப்பு எடுத்து வச்சுருக்கேன். சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கு. அதனால் நான் கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்து போட்டு எடுங்க. உப்பு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொத்தமல்லி கீரை கூட 2-3 நான் 2 இல்லைன்னா 3 இலை தான் புதினாவும் சேர்த்துருக்கேன். நல்ல வாசனையாக இருக்கும். நிறைய செகண்டா இந்த கேரட்டோட வாசனை போயிடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் விட்டால் போதும். இந்த கேரட்டு ஓரளவுக்கு வேகணும். அதை ரொம்ப நல்லா குழைய வேகணும்னு இல்லை. இப்போ அதை மூடி வச்சுருங்க. நல்லா வந்து வரட்டு. பாருங்கள், 2 நிமிஷம்தான். நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இப்போது வடித்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை கொட்டி கிளறி விட்டுருவோம். பாருங்கள், உதிரியாக இருக்கணும் சாதம். நல்ல விதையாகவும் இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து விடும்போது நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கணும். அப்படின்னா தான் நம்ம மதியம் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் நம்ம மதியம் சாப்பிடும்போது இது நல்ல விதையாக வந்துடும். அதனால் ஓரளவுக்கு வெந்ததை தான் நீங்கள் அப்படி செய்யணும். ஆனால் உதிரியாக இருக்கணும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டு இறக்கிடுங்க. இறக்கியாச்சு. இது கூட கொஞ்சம் மல்லிக்கீரை தூவிடுங்க. பாருங்கள், நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் சாதம் ரெடி ஆகிட்டு சீக்கிரமாக செய்திடலாம். இப்போது அதுக்கு நான் ஒரு முட்டை மசாலா செய்ய போகிறேன். அடுப்பில் கடாயை வச்சு காஞ்சதும் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஜீரகம், பூண்டு ஒரு 5 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பூண்டு வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அதில் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி பொரிய விட்டுட்டு 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் போட்டு வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டு ஒரு பெரிய தக்காளியை எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது சிக்கன் 65 மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், நல்ல மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுருங்க. எல்லாம் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம நல்ல பச்சை வாசனை போயிட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை போட்டுருவோம். தக்காளி விழுதை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் வதக்கி விடணும். இல்லை கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை போட்டுருங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். நான் இதுக்கு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டையை நம்ம இப்படி ஃபோர்க்கால் துவாரம் போட்டு வச்சுக்கிடுவோம். அப்படின்னா தான் அதில் உள்ள மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும். அப்படி 2ஐயும் போட்டு வச்சுக்கிடுவோம். பாருங்கள், இதை நல்லா கிளறி விடணும்.
இந்த மசாலாவில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து இந்த முட்டைக்குள்ளே இறங்கி அழகாக இருக்கும். இப்போ இந்த ஒரு முட்டை இருக்குல்ல, அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதில் போட்டுருங்க. பாருங்கள், நான் பிச்சு தான் போடுவேன். நீங்கள் உங்களுக்கு கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுருங்க. நல்ல பொடியை கட் பண்ணி அந்த வெள்ளைக்கருவை போட்டுருங்க. மஞ்சள் கருவை நம்ம தண்ணியில் கலக்கி அதில் விட்டுறணும். பாருங்கள், நான் தண்ணியில் ஒரு 1/4 கப்பு தண்ணியில் விட்டு நல்லா கரைச்சி அதில் விட்டுட்டேன். இந்த மசாலா கூட எல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மசாலா. பாருங்கள், எப்படி சுருண்டு வரணும். பாருங்கள், இப்படி மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி இருக்கும். கொஞ்சம் இதில் எண்ணெயில் வதக்கியும் போடலாம் நம்ம முட்டையை. வேண்டாம், அதனால் நான் இதை இப்போ இப்படியே போட்டுட்டேன். பாருங்கள், செம்ம டேஸ்டியான முட்டை மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுருண்டு வந்த உடனே எடுத்துருங்க. பாருங்கள், முட்டை மசாலா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கேரட் சாதமும் ரெடி ஆயிடுச்சு, முட்டை மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பரிமாறிடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூட தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட்லாம். பாருங்க, இந்த அளவுக்கு 2 பேருக்கு தாராளமாக போதும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.